புல்லப்ஸை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பண்ண தெரியாதவங்களுக்காக தான் இந்த டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். பெண்களோ இல்லை ஆண்களோ நீங்கள் இப்போ தான் புல்லப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு புல்லப் சுத்தமாக வரலன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக நல்லாவே புல்லப்ஸ் போடலாங்க. உங்களை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. புல்லப்ஸ் போடணும்னா முதல்ல உங்களோட கையில் பார்த்தீங்கன்னா கிரிப் அதிகமாக இருக்கணுங்க. கிரிப் அதிகமாக வரதுக்கு 2 எக்ஸசைஸ் பண்ணி ஆகணுங்க. உங்களோட கைகளில் கிரிப் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த புல்லப் பாரில் முன்பக்கமாக இந்த மாதிரி ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் தொங்கணுங்க. அப்படின்னா உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ தொங்கணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த கைகளை திருப்பி அந்த வாட்டமாகவும் தொங்கணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொங்கி பாருங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எங்கே இந்த மாதிரி தொங்குறதுக்கு இடம் கிடையாது அங்கே எல்லாமே பிடிச்சி தொங்குங்க. இதை தொடர்ச்சியாக பண்ணீங்கன்னா உங்களோட கைகளோட கிரிப் அதிகமாகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தொடர்ச்சியாக பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கையில் கிரிப் எப்போ அதிகமாகிடுச்சு நீங்கள் நம்புறீங்களோ அப்புறமா நீங்கள் புல்லப்ஸ் பண்ண ஆரம்பிங்க. புல்லப்ஸை ஃபஸ்ட்டு முழுசாக பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் உங்கள் கூட யாராச்சும் ஒருத்தவங்களை ஹெல்ப்புக்கு வச்சுட்டு மேலே உங்களோட தாடையை மட்டும் வச்சுட்டு பாதி தூரம் மட்டும் இறங்கி ஏறுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அதே போல் அடுத்தபடியாக உங்கள் கூட யாராச்சும் ஹெல்ப்புக்கு வச்சுட்டு ஃபுல்லாக அந்த தாடையை மேலே கொண்டு போவாங்க, பாதியிலே இறங்கி ஏறுங்க. இது ரெண்டுமே பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் பவர் அதிகமாகுங்க. பிளஸ் மூணாவதா பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் பார் இருக்கும் பாருங்க, அந்த டபுள் பார்ல போயிட்டு நீங்க ஸ்லைடா நின்னுக்கணுங்க. ஸ்லைடா நின்னுட்டு நீங்க சாஞ்சபடியா பார்த்தீங்கன்னா புல்அப்ஸ் எப்படி பண்றோமோ இல்லை புஷ்அப்ஸ் எப்படி பண்றோமோ அது போல பண்ணீங்கன்னா உங்களோட ஹேண்ட் பவர் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நினைக்காதீங்க. கண்டினியூஸாக ஒரு 2 மாதம் 3 மாதம் பண்ணிங்கன்னா நீங்கள் புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில் பண்ணுவீங்க. கயிறு ஏறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.